உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல சமீப காலங்களில் அதிகமாக பேசப்பட்டு வரும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அமைச்சர் பதவி கேட்கிறாரா திரு திருமாவளவன் அவர்கள் என்று பேசப்படுகிறது. மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவை அழைத்ததன் பின்னணி என்றும் விவாதிக்கப்படுகிறது. சரி, முதல்ல இருந்து கோர்வையாக பார்த்துருவோம். அக்டோபர் 2ஆம் தேதி காந்தியார் அவர்களுடைய பிறந்த நாள், காந்தி ஜெயந்தி. அதனால் அன்று மது ஒழிப்பு மாநாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தலைமையில் நடைபெறும் என்று அறிவித்த திருமாவளவன் மேற்கொண்டு என்ன சொன்னார் அப்படின்னா, அதிமுகவும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம், விஜய் கட்சியினரும் இணைந்து கொள்ளலாம் என்று அழைப்பு விடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. காரணம் என்ன? இவர் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறார். ஆனால் ஏன் தற்பொழுது அதிமுக கூட்டணியை அதிமுகவை அழைக்கிறார் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு என்ற கேள்வி முன்வைத்து விமர்சகர்கள்லாம் என்ன சொன்னாங்க? திமுக மதுவை ஒழிக்கவில்லை என்பது சரி, அதிமுகவும் மதுவை ஒழிக்கவில்லை. கொரோனா நேரத்தில் நீண்ட நாட்கள் மதுக்கடைகள் டாஸ்மாகெல்லாம் மூடி இருந்தது, இதோடு சுத்தமாக மூடிடுவாங்க என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் அதிமுக அரசு இருக்கும் பொழுது மீண்டும் திறந்து விட்டார்கள். மது பழக்கம் மீண்டும் சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. அப்படி இருக்கும் நிலையில் ஏன் திருமாவளவன் அதிமுகவை அழைக்கிறார்? இது ஒன்றும் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு மட்டும் அழைப்பதாக தெரியவில்லை. இரண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று, அதிமுக விஜய் கட்சியினரோடு புதிய கூட்டணி அமைக்க முயற்சி செய்வது. அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1.5 வருஷம்தான் இருக்கு. இல்லை என்றால் திமுகவிடம் தன்னுடைய டிமாண்டுகளை அதிகப்படுத்துவது, தன்னுடைய கோரிக்கைகளை அதிகப்படுத்தி வருகின்ற தேர்தலில் அதிக சீட்டுகளை பெறுவதற்காகவும் இப்பொழுது அமைச்சர் பதவி கேட்டு பெறுவதற்காகவும் இந்த நடவடிக்கைலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த வண்ணம் இருந்தார்கள். திரு திருமாவளவன் அவர்கள் அதிமுகவை அழைத்த வீடியோவை முதலில் பார்த்து விடுவோம். தயங்குகிற எல்லோருக்குமே அதிமுகவும் சொல்கிறாங்க, ஆனால் நடைமுறைப்படுத்தலை. இப்போ வேணா அவங்க எங்களோட சேரட்டும், இந்த மாநாட்டுக்கு வரணும்னு விரும்புகிறவங்களாம் வரட்டும். அதிமுக கூட வரலாம், எந்த கட்சியும் வரலாம், எல்லா கட்சியும் வரலாம். மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதுவரை வந்தது பழைய செய்தி, ஏற்கனவே பார்த்து தான். இப்போ லேட்டஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆட்சியிலும் பங்கு வேண்டும் என்ற வீடியோவை பகிர்ந்த திருமாவளவன், அதாவது ட்விட்டர், முன்னாடி ட்விட்டர்னு அழைப்பாங்க, இப்போ எக்ஸ் தளம் என்று அழைப்பார்கள், ஒரு வீடியோவை பகிர்ந்துள்ளார். அந்த வீடியோவில் ஆட்சியிலும் பங்கு வேண்டும் என்று பேசியிருக்கும் வீடியோ அது. இந்த வீடியோ பழைய வீடியோவா புதிய வீடியோவா என்று ஒரு சலசலப்பு எழுந்தது. அதாவது ஏற்கனவே, இது எங்களுடைய பழைய கோரிக்கை தான், ஆரம்பத்திலிருந்தே இந்த கோரிக்கையை வைத்து வருகிறோம் என்று சுட்டிக்காட்டி திருமாவளவன் அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நேற்று முன்தினம் பேசிய வீடியோவைத்தான் அவருடைய ட்விட்டர் தளத்தில் பகிரப்பட்டுள்ளது. இந்த நிலையில தான் மீண்டும் அது டெலீட் செய்யப்பட்டது. காரணம் என்ன அப்படின்னா, இது சர்ச்சையாக வெடித்தது. திமுக கிட்ட அமைச்சர் பதவி கேட்கிறாரா திரு திருமாவளவன் என்று சர்ச்சையாக பேசப்பட்டது. அதனால் தான் அதிமுகவை அழைத்திருக்கிறார் இப்படிலாம் பேசப்பட்ட போது அந்த வீடியோவானது அவருடைய எக்ஸ் தளத்திலிருந்து நீக்கப்பட்டது. இந்நிலையில தான் திரு திருமாவளவன் அவர்களிடம் செய்தியாளர்கள்லாம் சென்று கேட்டப்போ, என்ன சார் வீடியோவை நீக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, நான் வீடியோ போடலை, நான் வீடியோவை நீக்கலை, நான் பேசிட்டு மட்டும்தான் வந்தேன், என்னுடைய அட்மின் அதை செய்திருக்கலாம் என்று சொன்னார். அதை தற்பொழுது பார்த்து விடுவோம். தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த காலத்திலிருந்து நாங்கள் முன்வைத்து வரக்கூடிய ஒரு கருத்து தான் அது, புதிதாக பேசவில்லை. 1999 விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூப்பனார் அவர்களோடு கைகோர்த்து தேர்தல் அரசியலை அடியெடுத்து வைத்த போது நாங்கள் வைத்த முழக்கம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பதாகும். எல்லா மேடைகளிலும் மூப்பனார் அவர்களே திருமாவளவன் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை வைக்கிறார், அவரை நான் வரவேற்று பாராட்டுகிறேன் என்று 99 பேசியிருக்கிறார். அதை நினைவுபடுத்தி நேற்று நான் செங்கல்பட்டிலே பேசினேன். அந்த பேச்சை எடுத்து தோழர்கள், என்னுடைய அட்மின் குழுவை சார்ந்தவர்கள், இந்த நிர்வாக குழுவை சார்ந்தவர்கள் அதை பதிவிட்டிருக்கிறார்கள் என்று கருதுகிறேன். ஏன் அதை திரும்ப எடுத்தார்கள் என்று தெரியவில்லை. இன்னும் அவர்களை நான் தொடர்பு கொண்டு பேசவில்லை. அவருடைய எக்ஸ் தளத்திலிருந்து இந்த வீடியோ பதிவானது நீக்கப்பட்டது இல்லையா? செய்தியாளர்கள்லாம் கேட்டாங்க, என் அட்மின் போட்டிருப்பாங்க, நான் விசாரிக்கிறேன் என்று சொன்னவர்
சிறிது நேரத்தில் மீண்டும் அந்த வீடியோவை தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவிட்டு விட்டார். இப்பொழுது மக்கள்லாம் அதில் அந்த ட்விட்டர் தளத்தில் என்ன கேள்வி எழுப்புறாங்க, இப்போ மீண்டும் போட்டிருப்பது நீங்களா, உங்களுடைய அட்மினா என்றெல்லாம் கேள்வி எழுப்பினால் கூட எதிர்க்கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை முதலில் அந்த ட்வீட்டை டிலீட் செய்ததற்கு காரணம் திமுக கிட்டேருந்து அழுத்தம் வந்திருக்கும், அதன் காரணத்தினால்தான் டெலீட் செய்திருக்கார் என்றெல்லாம் எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டை முன்வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த நிலையில தான் 1 மணி நேரத்திற்கு முன்பு அந்த வீடியோ திரும்பவும் ஷேர் செய்யப்பட்டிருக்கிறது. எக்ஸ் தளத்தில் தமிழக அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது. அடுத்த தேர்தல் என்பது இன்னும் 1.5 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெறவிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரத்தில் தமிழக மக்கள் என்ன நினைக்கிறார்கள் பார்ப்போம். வீடியோ வந்துச்சு, நான் கூட பார்த்தேன், டெலிட் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். அது ஏன் டெலிட் பண்ணாங்கன்னு தெரியல. நல்ல விஷயம் தான், நல்ல கருத்து தான். அது என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, ஆட்சியில் யார் கூட இருந்தாலும் சரி, இவர் வந்து ஆட்சியில் பங்கு கேட்குறாரு. நாளைக்கு அதிமுக கூட்டணி போனாலும் சரி, திமுக கூட்டணியிலே இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் அவர் வந்து எப்படி சொல்ற வார்ன் பண்ணுறாரு, இல்லை கேள்வி கேட்குறாரு, ஒரு இது சப்போர்ட் பண்ணுறாரு, கேள்வி கேட்குறாரு. இது யார் சொல்லி பண்ணாலும் எனக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்குறாரு. அதான் என்னோட கருத்து. அது பல்வேறு மாற்றங்களை உருவாக்கும். குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட, அடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பல்வேறு வகையிலே கூட்டணி ஆட்சி என்பது உதவி செய்யும். அவர் எதுக்கு சொல்கிறாரோ அதுக்கு நம்ம ஓட்டு போடுறோம், ஜெயிக்க வைக்கிறோம். அதனால் கூட்டணி கட்சி அவங்க பெரும்பான்மையாக இருக்கிற மக்கள் கூட்டணி கட்சியில் அவரை வெற்றி பெற வைக்கிறோம். அதனால் வந்து திரும்ப கேட்குறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கலாம். தலித் மக்கள்னால் அது திருமாவளவன் தான்ன்ற மாதிரி ஒரு இது வந்துருச்சு. காரணம் என்னென்னா, யாரும் எந்த கட்சியில் இருக்கிற தலித் பாதிக்கப்பட்டாலும் முதல்ல போய் குரல் கொடுக்கறது திருமாவளவனாக தான் இருக்கார். அந்த கோணத்தை வச்சு பார்க்கும்போது அவருக்கு இதை கொடுக்கலாம். சில வேறு கட்சியில் பயணம் பண்ணாலும் அவர் தான் நமக்கு எப்போவுமே வந்து தலைவராக இருக்கார். எல்லாருக்குமே அப்படி தான். தலித்து மக்கள், தலித்தாக இருக்கிற எல்லா மக்களுக்குமே தலைவர் அவர் தான். ஒரே காலகட்டத்தில் நீங்கள் கொடுக்குற 4 சீட்டை 3 சீட்டை வாங்கணுன்ற எண்ணத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கான தேவைகள் அதிகமாக இருக்கும். அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணவங்க எல்லாருக்கும். அதே மாதிரி கூட்டணி ஆட்சின்ற சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஒரு காலகட்டத்தில் இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் காலப்போக்கில் ஒவ்வொருத்தரும் முதல்ல ஆரம்பிக்கும் போது, திராவிட கழகம் ஆரம்பிக்கும் போது காங்கிரஸ் எதிர்த்து தான் ஆரம்பிச்சுது. புரியுங்களா? அதுலேருந்து நீங்கள் உங்களுடைய சித்தாந்தத்தில் மாறி இன்னைக்கு வேற ஒரு சித்தாந்தம் வரணும் போது, அது மாதிரி அடுத்த சித்தாந்தத்திலேயே நீங்கள் மாறி வரணும்ல. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப்பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.